எந்த ஒரு பெற்றோர்களாலும் தங்களுடைய குழந்தையோட இழப்பை தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் அவங்க பொறுமையை மேற்கொண்டு அல்லாஹ் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சிறப்பு கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க, ஒருவனுடைய குழந்தை இறந்துவிட்டு உயிர் வாங்கிய மலக்கிடம் அல்லாஹ் கேட்பானா, என்னுடைய அடியானோட குழந்தை உயிரை வாங்கினாயா அப்படின்னு. அதற்கு அந்த மலக்கு சொல்கிறாங்க, யா ரப்பல் ஆலமீன், உண்மைதான்னு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் கேட்குறான், அவரோட ஈரக்குலையாக பிடுங்கி வந்தாய் அப்படின்னு. ஆம்னு மலக்கு சொன்னோன்னே அப்போது அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு, அவர் உனக்கு நன்றி பாராட்டினார் அப்படின்னு அந்த மலக்கு சொல்கிறாரு. என்ன சொன்னாங்கன்னா, அமானித சுமையை என் மீது லேசாக்கினான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி கூறுற மாதிரி. அது என்னென்னா, நம்ம துவா ஓதுவோம்ல, ஏதாவது ஒரு மரண செய்தி கேட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு ஓடுனார். இதை சொன்னோன்னே அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்படியானா அவங்களுக்கு ஸ்வர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுங்க, அந்த வீட்டுக்கு பைத்துல் ஹம்த் அப்படிங்கிற பெயரை வைங்க அப்படின்னு, அதாவது புகழ் இல்லம் வைங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உத்தரவிடுறான். மஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக ஒரு கலைந்து போன கர்ப்பம் கூட முறையீடு செய்யுமா தன்னோட தாயை ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்காக. ஆனால் அந்த தாய் அவங்க நன்மையை கருதி அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் பொறுமையாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் கூறுறாங்க. பொறுமைக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு. போல் அந்த கர்ப்பம் அல்லாஹ்விடம் பிடிவாதமே செய்யுமா, தன்னோட தாய் தந்தை நரகத்தின் வேதனையிலிருந்து விடுவிக்கிற மாதிரி. அதே போல் ஒரு மனிதர் தன்னுடைய குழந்தையோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமூகம் வந்திருக்காங்க. பின்பு சில நாட்கள் கழித்து பெருமானார் அவங்கள அவங்க பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் ஏற்படலை. அப்புறம் அவங்க பெருமானார் கேட்குறாங்க, இன்னொருட குழந்தை என்ன ஆனது அப்படின்னு. அதற்கு அவங்க அந்த சகாபாக்கள் சொல்கிறாங்க, அந்த குழந்தை இறந்து விட்டது அப்படின்னு. இதை கேட்டோன்னே பெருமானார் சொல்கிறாங்க, நீங்கள் சொர்க்கத்தோட எந்த வாசலை நாடி செல்கிறீங்களோ அங்கே உங்களை அந்த குழந்தை எதிர்கொண்டு அழைக்க அது காத்திருக்கு அப்படின்னு. அது உங்களுக்கு பிரியம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்சாரி பெண்களில் சொல்கிறாங்க, உங்களில் யாருக்காவது மேஜராகாத 3 சிறு பிள்ளைங்க இறந்து போயது, அந்த சூழ்நிலை அவர்களுடைய பெற்றோர்கள் சபுரு செய்வார்கள், அதாவது பொறுமையோடு இருந்தாங்கன்னா அவங்க நிச்சயம் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு. இதை கேட்ட ஒரு பெண்மணி கேட்குறாங்க, யாரை சொல்ல 2 குழந்தைகள் இறந்துருந்தால் என்னன்னு. அதற்கும் பெருமாள் சொன்னாங்க, 2 குழந்தைகள் இறந்திருந்தாலும் சரி, 1 குழந்தை இருந்தாலும் சரி, அந்த கடுமையான சூழ்நிலை அவர்களுடைய பெற்றோர்கள் அல்லாஹ்வை நம்பி பொறுமையாக சபுர் காத்தா நிச்சயமாக அவங்களுக்கு சொர்க்கத்தில் இருக்குது, இதுக்கு சொர்க்கம் காத்திருக்கு, இதுக்கு நானே காரணகர்த்தாவாக இருக்கேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.